ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் ஒரு படம் பார்த்தேன். அது ஆக்சுவலாக ஓவர் ஹைப்டு மலையாளம் படம். எப்போதுமே இந்த பயங்கரமாக ஹைப் பண்ணும்போது, அது நம்ம ஓடிடியில் பார்க்கும்போது ரொம்ப சுமாரா இருக்கும். நான் அந்த ஒரு மென்டாலிட்டியில் தான் பார்த்தேன். ஆனா படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம், ஒரு ஆல் டைம் பெஸ்ட்டான ஒரு ஃபிலிம பார்த்த ஒரு திருப்தி கிடைச்சது. ஆனா அட் த சேம் டைம் இது ஒரு கதைன்னு சொல்லிட்டு, இந்த ரைட்டர் எப்படி ப்ரொடியூசர கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு? ஆக்டர்ஸ் எப்படி உள்ள வந்திருப்பாங்க? அவங்க எந்த பாயிண்ட்ல கன்வின்ஸ் ஆகியிருப்பாங்க? இத ஒரு ஃபுல் படமா எடுத்து பார்க்கும்போது, அந்த ஒரு பிரம்மாண்டத்த அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க? இதோட ரிசப்ஷன் எப்படி இருக்குன்றத அவங்க இமேஜின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி எக்கச்சக்கமான கேள்வி எனக்கு இருந்தது. ஆனா, நான் பார்த்தது ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் மலையாளம் ஃபிலிம்ஸ், இல்ல ஃபைனஸ்ட் இந்தியன் ஃபிலிம்ஸ் எவர் மேட். எக்கோ. இந்த படத்தோட ஒரு பயங்கரமான பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஷாட்லேருந்தே நமக்கு கதையை உணர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதோட ஃபர்ஸ்ட் ஷாட் என்னன்னா, ஜேர்னி நாட் த டெஸ்டினேஷன். ஸோ ஒரு குரியச்சன்ற கேரக்டரோட ஜேர்னியை நமக்கு இங்கே காட்ட போகிறாங்க. அண்ட் அந்த ஜேர்னி வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி இஸ் என்டையர் ஜேர்னி. அவரோட ஜேர்னியில் ஒரு பார்ட்டை நமக்கு காட்டுறாங்க. மீதி எல்லாத்தையுமே நம்மளோட இமேஜினேஷனுக்கு விட்டுட்டாங்க. அண்ட் நம்ம என்ன இமேஜின் பண்ணாலும் அந்த குரியச்சன்கிற கேரக்டருக்கு அது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர் ஸ்கெட்சே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட கிளைமேக்ஸ் ஏன் நமக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரைட்டர் செட் பண்ண ஒரு முக்கியமான பெர்செப்ஷன். ஒன்று வந்து என்னன்னா, வினீத் அவரோட ஃபீமேல் டாக், ஒரு ஹீட்டான ஃபீமேல் டாகை கூட்டிகிட்டு வரும்போது அதை சுற்றி இல்லைன்னா அதை நோக்கி எந்த மேல் டாகுமே வரல. ரெண்டாவது சீக்வன்ஸ், நரேனோட காரோட பிரேக் கேபிளை கட் பண்ணும்போது அவர் சொல்கிற ஒரு விஷயம், குரியச்சன் இந்த மலையில் தான் எங்கேயோ இருக்கான்றது. இதே தான் வினீத்துமே அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸோட எண்டில் சொல்லுவார். ஸோ விச் மீன்ஸ் தட் குரியச்சன் அந்த மலையில் தான் இருக்கார். நம்மளோட பெர்செப்ஷன் அவரை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். அண்ட் அவரால் யாரை வேணாலும் என்ன வேணாலும் அந்த மலையில் இருந்தபடியே செய்ய முடியும் அப்படிங்கிறத நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளோட தாட் ப்ராசஸ் குரியச்சனை நோக்கி மட்டுமே போகுது. இந்த படத்தோட ரெண்டாவது டைரக்டர்னு நம்ம சொல்லக்கூடியது ஜிஜேஷ், டாக் ட்ரெய்னர். அவர் இந்த படத்துக்காக 90 இடங்களை சர்ச் பண்ணி ஃபைனலாக அவர் சூஸ் பண்ண ஒரு டாக் பிரீட் தான் நம்ம ஊர் நாட்டு நாயான கொம்பை. இந்த பேக் ஆஃப் டாக்ஸை ஜஸ்ட் 20 டேஸில் அவர் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ட்ரெயின் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 2 க்ரூஷியல் ஜம்ப் சீக்வன்ஸ் வரும். அதை ரெண்டுத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ணது பெண்ணாயான குறும்பி. அதோட பெர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரெஸ் ஆன ஜிஜேஷ் அந்த நாயை அவர் சொந்தமாகவே அடாப்ட் பண்ணிக்கிட்டார். 2 போலீஸ்காரங்களை கொண்டுட்டு வர பியூஸ் மலை மேலே வந்ததுக்கப்புறம் அவர் வழக்கமாக கொஞ்சற மாதிரி நாய்களை கொஞ்சம் போவார். ஆனால் அந்த நாய் இவரை விட்டு விலகி போகும். இந்த ஒரு ஷாட், இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸே ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளைமேக்ஸில் வர்ற மொத்த சீக்வன்ஸையுமே இந்த ஒரு ஷாட்டில் ரைட்டர் கன்வே பண்ணியிருப்பார். ஸோ இட் இஸ் த பீக் ஆஃப் ரைட்டிங். ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை எதுன்னா, அவன் எதை தன்னோட அதிகாரமாக நினைக்கிறானோ அந்த அதிகாரத்தை அவங்ககிட்டேருந்து பிடுங்கி, அந்த அதிகாரம் தர ஆணவத்தையுமே அவங்ககிட்டேருந்து பிடுங்கி, அவனை செல்லா காசாக்கி நடைபெணமாக ஒரே இடத்துல வாழ்நாள் முழுக்க அவனை சிறை வச்சிருக்கிறது தான் ஒருத்தனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. இந்த தண்டனையை தான் குரியச்சனுக்கு மிலாத்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களோட முதல் கணவர் யோசையா மூலமாகவும் குரியச்சன் மூலமாகவும் கடந்த 60-70 வருஷமாக அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த வலியை தான் அவங்க குரியச்சனுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் அவர் வளர்த்த நாய்கள் மூலமாகவே. இந்த கிளைமேக்ஸோட அடுத்த பியூட்டி என்னன்னா, இந்த உண்மைகள் எல்லாமே உணர்ற பியூஸ் அவர் இவ்வளோ நாள் வீக்காக நினச்சிட்டு இருந்த மிலாத்தியை அவரால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மிலாத்தி வளர்த்த நாய்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்குன்றதையும் பியூஷ் உணர்றாரு. மிலாத்தியை என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்த பியூஸ் இப்போ ஒரு டெட்லாக் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாரு, விச் இஸ் அ ஸ்டேல்மேட். அவரால் இப்போ எதையுமே பண்ண முடியாது. குரியச்சன் இருந்த இடத்துல இப்போ பியூஸ் வந்திருக்காரு. இனிமேல் பியூஸுமே மிலாத்தியோட கைதி. படம் பார்த்த பெரும்பான்மையான மக்கள் இந்த கிளைமேக்ஸை தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது குரியச்சனும் பியூஸும் இனிமே வாழ்நாள் முழுக்க மிலாத்தியோட கைதிகளாக இருக்க போகிறாங்க. ஆனால் இதே கிளைமேக்ஸுக்கு எனக்கு இன்னொரு இன்டர்பிரிட்டேஷனுமே இருக்குது. அது என்னன்னா, பியூஸ் 2 போலீஸ்காரங்களை கொலை பண்ணிட்டு மலை மேலே வராரு. வீட்டுக்குள்ளே மிலாத்தியை தேடுறாரு. மிலாத்தி இல்லை. ஸோ வீட்டுக்கு வெளியில் வரும்போது ஒரு மூங்கில் கம்பில் சாப்பாடு பார்க்குறாரு. அந்த சாப்பாடு எடுத்து மோந்து பார்க்குற பியூஸ்
அதில் அவரோட ரியாக்ஷன் மாறுது. அந்த சாப்பாடை மோந்து பார்த்து அந்த மொமெண்ட்லேயே அவரோட ரியாக்ஷன் மாறுது. திரும்பி பார்க்கும்போது மிலாத்தி பைனாக்குலரில் ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்ருக்காங்க. இப்போது மிலாத்தியை நோக்கி பியூஷ் போய் உக்காடுறாரு. உட்காந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் டயலாக் ஆஃப் த மூவி, ஒரு 4 டயலாகில் இந்த படத்தோட மொத்த கிளைமேக்ஸையுமே இந்த 2 கேரக்டர் பேசி முடிக்குது. பேசி முடித்த உடனே இப்போ பியூஷ் தன்னோட மாஸ்டருக்காக மிலாத்தியே கொல்லவும் துணிஞ்சிட்டார். ஸோ அவரோட பேக்கில் இருந்த கத்தியை எடுக்கும் போது தான் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஷாட் ஆஃப் த மூவி இங்கே தான் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. அது என்னன்னா 4 நாய் பின்னாடி வந்து நிற்கும். ஸோ பியூஷோட ரியாக்ஷன் சடனாக சேஞ்ச் ஆகும். ஒரு மைன்யூட் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகி அவர் இன்னொரு பக்கம் திரும்பி பார்ப்பார். திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அங்கே ஒரு 4 நாய் இருக்கும். ஸோ இப்போது அவர் மிலாத்தியை பார்க்கும்போது மிலாத்தி ஒரு குறுக்கடான ஒரு ஸ்மைலை கொடுப்பாங்க. இப்போது பியூஷுக்கு எல்லாமே புரிஞ்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு. அதாவது ஒரு பயத்தோட வெளிப்பாடாக இருக்கும் அந்த ரியாக்ஷன். இப்போது வைட் ஆங்கிள் ஷாட்டில் நமக்கு அந்த இடத்த காட்டும் போது பார்த்தீங்கன்னா 14-15 நாய்கள் பின்னாடி நிற்கும். அதாவது மிலாத்தியோட என்டையர் ஆர்மி ஆஃப் டாக்ஸ் அங்கே நிற்குது. பட் படத்தில் ஆரம்பத்திலேருந்தே நமக்கு 4-5 நாய் தான் மிலாத்தி சேச்சியோட வீட்டை சுற்றி வரா மாதிரி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ நாய் திடீர்னு எங்கேருந்து வந்துச்சு? இதில் பாதி நாய்கள் குறியேச்சனை காவல் காக்கிறதுக்காக மிலாத்தி டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்களுக்கு பியூஷ்ன்ற ஒரு புது த்ரெட் ஓப்பன் ஆகிருக்கு. பியூஷ் வந்து ஒரு லாயல், ப்ரூட்டல் அண்ட் டேஞ்சரஸ் அனிமல். ஸோ இப்போது இந்த நியூ த்ரெட்டை ஹேண்டில் பண்ணணும்னா அவங்களுக்கு அவங்களோட என்டையர் ஆர்மி ஆஃப் டாக்ஸ் இப்போ தேவைப்படுது. ஸோ இப்போ குறியேச்சனை காவல் காக்கிறதுக்கு அங்கே நாய்கள் இல்லை. விச் மீன்ஸ் தட் குறியேச்சன் இஸ் நோ மோர். இப்போது இனிமே இந்த ஆர்மி ஆஃப் டாக்ஸ் இவங்களோட அடுத்த ஒரு வாழ்நாள் கைதியாக இருக்க போகிறது பியூஷ். இதுதான் என்னோட 2வது இன்டர்பிரிட்டேஷன். பிரில்லியன்ட் சினிமா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிரில்லியன்ட் ரைட்டிங். ஸோ அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் எக்கோ. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக பாருங்கள். நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான படம் இது. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி இன் கிளாசிக்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா ஃபார் எவர். So for more such interesting recommendations and detailed analysis, do follow Reels and Reads.